ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேட்டஸ்ட் சிந்தனைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ப்ரப்போசிஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன மீனிங்கில் சொல்ல வரோம் அப்படிங்கிறது நம்ம யாருக்கு கம்யூனிகேட் பண்ணுறோமோ அவங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த ப்ரப்போசிஷன்ஸ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், பேகுக்குள்ளே தேடு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது பேகுக்குள்ள அப்படிங்கிறதுக்கு உள்ள அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். இனி அந்த டென்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10 ப்ரப்போசிஷன்ஸ் பார்க்கலாம். ரொம்பவே டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் ப்ரப்போசிஷன்ஸ். அது யூஸ் பண்ணி சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரப்போசிஷன் முன்னாள். முன்னாள், முன்னாடி இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் பிஃபோர் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணலாம். பிஃபோர்னா முன்னாள். இதோட மீனிங் என்ன அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் சம்திங் ஆர் சம்மன். அதாவது யாரோ ஒருத்தருக்கு முன்னாடி, ஏதோ ஒரு விஷயத்துக்கு முன்னாடி இப்படின்னு நம்ம முன்னாள் அப்படின்னு பேசும்போது நம்ம இந்த பிஃபோர் யூஸ் பண்ணலாம். இப்போ டைமை நம்ம சொல்லும்போது ஏர்லியர் தேன் த டைம். இப்போ நீங்கள் ஒரு டைம் சொல்கிறீங்க, அந்த டைமுக்கும் முன்னாடி அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது பிஃபோர் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் 10 மணிக்கு முன்னாடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா பிஃபோர் 10 AM அப்படின்னு சொல்லணும். 10 AM அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஃபோர் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நான் காலை 7 மணிக்கு முன்னால் எழுந்திருக்கிறேன். நான் காலை 7 மணிக்கு முன்னால் எழுந்திருக்கிறேன். இப்போ இதில் நமக்கு தெரிய வேண்டியது காலை 7 மணிக்கு முன்னால் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறதான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். முன்னால் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணணும்? பிஃபோர். காலை 7 மணிக்கு முன்னால் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பிஃபோர், அதுக்கப்புறம் தான் என்ன வரணும்? 7 AM. பிஃபோர் 7 AM அப்படின்னா காலை 7 மணிக்கு முன்னால். நெக்ஸ்ட் நான் அப்படின்னு வந்திருக்குது சப்ஜெக்ட். ஸோ நம்ம அப்போ ஐ யூஸ் பண்ணணும். எழுந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வேக்கப். ஐ வேக் அப் பிஃபோர் 7 AM. நான் காலை 7 மணிக்கு முன்னால் எழுந்திருக்கிறேன். நான் காலை 5 மணிக்கு முன்னால் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். எனக்கு தூங்குவதற்கு முன்னால் வாசிக்க பிடிக்கும். எனக்கு தூங்குறதுக்கு முன்னாடி வாசிக்க பிடிக்கும் அப்படிங்கிறது சென்டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா தூங்குவதற்கு முன்னால் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? பிஃபோர் ஸ்லீப்பிங். பிஃபோர் ஸ்லீப்பிங்னா தூங்குவதற்கு முன்னால். பிஃபோர்னா முன்னால். எனக்கு வாசிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ லைக் டு ரீட். ஐ லைக் டு ரீட்னா எனக்கு வாசிக்க பிடிக்கும். ஐ லைக் டு ரீட் பிஃபோர் ஸ்லீப்பிங். எனக்கு தூங்குறதுக்கு முன்னால் வாசிக்க பிடிக்கும். இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும்போது அப்போ நம்ம எப்படிலாம் பிஃபோரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம இப்போ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். பஸ் 9 மணிக்கு முன்னால் வருகிறது. பஸ் 9 மணிக்கு முன்னாடி வருது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சென்டென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் 9 மணிக்கு முன்னால் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிஃபோர் 9 o'clock. பிஃபோர் 9 o'clock. ஃபஸ்ட்டு பிஃபோர், அதுக்கப்புறம் அந்த டைமை நம்ம மென்ஷன் பண்ணணும். பிஃபோர் 9 o'clock. பஸ் வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு த பஸ் அரைவ்ஸ். த பஸ் அரைவ்ஸ் அப்படின்னா பஸ் வருது. 9 மணிக்கு முன்னால் பஸ் வருகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு த பஸ் அரைவ்ஸ் பிஃபோர் 9 o'clock. த பஸ் அரைவ்ஸ் பிஃபோர் 9 o'clock. இப்போ எல்லாருக்குமே பிஃபோர் எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் டைமை மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா அந்த டைமுக்கும் முன்னாடி, நீங்கள் இப்போ ஒரு டைம் சொல்கிறீங்க அந்த டைமுக்கும் முன்னாடி அப்படிங்கும்போது பிஃபோர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டைமை யூஸ் பண்ணணும். அல்லது இன் ஃப்ரண்ட் ஆஃப் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்துக்கு முன்னாடி அல்லது யாரோ ஒருத்தருக்கு முன்னாடி. பிஃபோர் யூ அப்படின்னா உனக்கு முன்னாடி. யூனா உனக்கு. பிஃபோர் யூ அப்படிங்கும்போது உனக்கு முன்னாடி. ஃபஸ்ட்டு பிஃபோர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது என்ன விஷயமோ அல்லது யாரோ ஒருத்தரோ அல்லது அது டைமோ அதை அதுக்கப்புறம் நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம சென்டென்சஸில் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பின்னால். பின்னால்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் பிஹைண்ட். பிஹைண்டோட மீனிங் என்ன அப்படின்னா பேக் ஆஃப் சம்திங் ஆர் பேக் ஆஃப் சம்ஒன். அதாவது ஒரு பொருளுக்கு பின்னாடி, ஒருத்தருக்கு பின்னாடி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணும் பொழுது நம்ம பிஹைண்ட் யூஸ் பண்ணலாம். மரத்துக்கு பின்னாடி அவன் ஒளிஞ்சிருக்கான். இப்போ மரத்துக்கு பின்னாடி அப்படிங்கும்போது பிஹைண்ட் த ட்ரீ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அதுவே மேகங்களுக்கு பின்னாடி சூரியன் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ மேகங்களுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லும்போது பிஹைண்ட் த கிளவுட்ஸ்.
இப்போ நம்ம சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் யூசிங் பிஹைண்ட். நான் உன் பின்னால் நிற்கிறேன், நான் உன் பின்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பின்னால், பின்னாடி இது எல்லாத்துக்குமே நம்ம பிஹைண்ட் யூஸ் பண்ணலாம். நான் உன் பின்னால் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உன் பின்னால் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும், உன் பின்னால் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிஹைண்ட் யூ. பிஹைண்டுனா பின்னால், உன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ, பிஹைண்ட் யூனா உன் பின்னால். நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஸ்டாண்டிங், ஐ எம் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் யூ, ஐ எம் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் யூ அப்படின்னா நான் உன் பின்னால் நிற்கிறேன், ஐ எம் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் யூ. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் கதவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறாள், அவள் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சென்டென்ஸ்ல நம்ம நோட் பண்ண வேண்டியது கதவுக்கு பின்னால். கதவுக்கு பின்னால் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும், நம்ம பின்னால் அப்படிங்கிறதுக்கு என்ன பார்த்தோம், பிஹைண்ட். கதவுக்கு பின்னால் அப்படிங்கும்போது பிஹைண்ட் த டோர். பிஹைண்ட் த டோர்னா கதவுக்கு பின்னால். அவள் ஒளிந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்றதுக்கு ஷீ இஸ் ஹைடிங், ஷீ இஸ் ஹைடிங் பிஹைண்ட் த டோர் அப்படின்னா கதவுக்கு பின்னால் அவள் ஒளிந்து கொண்டிருக்கிறாள், ஷீ இஸ் ஹைடிங் பிஹைண்ட் த டோர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அவன் வகுப்பில் என் பின்னால் உட்கார்ந்திருக்கிறான், அவன் கிளாஸ்ல என் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்றதுக்கு இப்போ இந்த சென்டென்ஸ்ல நீங்க நோட் பண்ண வேண்டியது என் பின்னால் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, என் பின்னால் அப்படிங்கும்போது பிஹைண்ட் மீ. பின்னால் அப்படிங்கிறதுக்கு பிஹைண்ட், என் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ அப்போ அதுக்கு மீ அப்படின்னு யூஸ் பண்ணணும். பிஹைண்ட் மீ அப்படின்னா என் பின்னால். அவன் உட்கார்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு ஹீ இஸ் சிட்டிங். வகுப்பில், கிளாஸ்ல அப்படின்னு சொல்றதுக்கு இன் கிளாஸ். இன்னா இல் அப்படின்னு அர்த்தம், கிளாஸ்னா வகுப்பு. இன் கிளாஸ் அப்படிங்கும்போது வகுப்பில். ஹீ இஸ் சிட்டிங் பிஹைண்ட் மீ இன் கிளாஸ். அவன் வகுப்பில் என் பின்னால் உட்கார்ந்திருக்கிறான். ஹீ இஸ் சிட்டிங் பிஹைண்ட் மீ இன் கிளாஸ். இப்போ எல்லாருக்கும் பிஹைண்டோட யூசேஜ் புரிஞ்சுதா? பிஹைண்ட்னா பின்னால், அதாவது பேக் ஆஃப் சம்திங் ஆர் சம்ஒன். ஒருத்தருக்கு பின்னாடி அல்லது ஒரு பொருளுக்கு பின்னாடி, ஆப்ஜெக்ட்ஸுக்கு பின்னாடி, திங்ஸுக்கு பின்னாடி அப்படின்லாம் வரும்போது பிஹைண்டுன்னு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேர்டு எதுக்கு பின்னாடின்னு சொல்கிறீங்களோ அந்த வேர்டை அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். என் பின்னால் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிஹைண்ட் மீ, உன் பின்னால் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிஹைண்ட் யூ, மரத்திற்கு பின்னால் அப்படின்னு சொல்லணும்னா பிஹைண்ட் த ட்ரீ, மேகங்களுக்கு பின்னால் அப்படின்னு சொல்லணும்னா பிஹைண்ட் த கிளவுட்ஸ், கதவுக்கு பின்னால் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிஹைண்ட் த டோர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரப்போசிஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தேர்ட் ப்ரப்போசிஷன் உள்ளே. உள்ளே அப்படின்னு சொல்றதுக்கு இன்சைடு, அதாவது ஒரு இடத்த காமிக்கிறதுக்கு நம்ம இந்த ப்ரப்போசிஷன் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்றதுக்கு இன்சைட் த ஹவுஸ். ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், அந்த பிளேஸை மென்ஷன் பண்றோம். வீட்டுக்குள்ள அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த இன்சைட் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், என் பேகுக்குள்ள அப்படின்னு சொல்றதுக்கு இன்சைட் மை பேக். ஃப்ரிட்ஜுக்குள்ள அப்படின்னு சொல்லணும்னா இன்சைட் த ஃப்ரிட்ஜ். ரூமுக்குள்ள அப்படின்னு சொல்றதுக்கு இன்சைட் த ரூம். காருக்குள்ள அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க காமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இப்போ நம்ம சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ப்ரப்போசிஷன் இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அவள் காருக்குள்ளே இருக்கிறாள். அவள் காருக்குள்ளே இருக்கிறாள். இப்போ இந்த சென்டென்ஸ்ல நம்ம நோட் பண்ண வேண்டியது காருக்குள்ளே. காருக்குள்ளே அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லணும், ஃபர்ஸ்ட் உள்ளே அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், இன்சைட். காருக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது இன்சைட் த கார். அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு ஷீ இஸ். ஷீனா அவள், இஸ்னா இருக்கிறாள். ஷீ இஸ் இன்சைட் த கார். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், சாவிகள் டிராயர் உள்ளே இருக்கின்றன. கீஸ் டிராயருக்குள்ளே இருக்குது. இந்த சென்டென்ஸ்ல நம்ம நோட் பண்ண வேண்டியது டிராயர் உள்ளே அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, உள்ளே அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், இன்சைடு. டிராயருக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது இன்சைட் த டிராயர். சாவிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றதுக்கு த கீஸ் ஆர். த கீஸ்னா சாவிகள், ஆர்னா இருக்கின்றன. த கீஸ் ஆர் இன்சைட் த டிராயர். சாவிகள் டிராயர் உள்ளே இருக்கின்றன. The keys are inside the drawer. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். புத்தகம் பை உள்ளே இருக்கிறது.
புக் பேக்குக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸில் பேக்குக்குள்ளே அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். உள்ளே அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? இன்சைடு. பேக்குக்குள்ளே அப்படிங்கும்போது இன்சைட் த பேக். இன்சைட் த பேக் புத்தகம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு த புக் இஸ். த புக் அப்படின்னா புத்தகம், இஸ்னா இருக்கிறது. த புக் இஸ் இன்சைட் த பேக். புக் பேக்குக்குள்ளே இருக்குது. இப்போ எல்லாருக்கும் இன்சைடோட யூசேஜ் புரிஞ்சுதா? இன்சைட்னா என்ன? இன்னர் பார்ட் ஆஃப் சம்திங். ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிளேஸுக்குள்ள அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இன்சைட் யூஸ் பண்றோம். இன்சைட் த ரூம் அப்படின்னா ரூமுக்குள்ள. இன்சைட் த பேக் அப்படின்னா பேக்குக்குள்ள. இன்சைட் த கார் அப்படின்னா காருக்குள்ள. இன்சைட் த ட்ராயர் அப்படின்னா ட்ராயருக்குள்ள. இன்சைட் த ஃப்ரிட்ஜ் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள. இந்த மாதிரி நம்ம இன்சைட் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபோர்த் ப்ரப்போசிஷன் வெளியே. வெளியே அப்படின்னு சொல்றதுக்கு அவுட் சைடு. அதாவது நாட் இன் அ பர்டிகுலர் பிளேஸ். இப்போ இன்சைடுன்னு பார்க்கும்போது இன்சைட் த ஹவுஸ் அப்படின்னா வீட்டுக்குள்ள ஒரு பர்டிகுலர் பிளேஸ் அங்கே மென்ஷன் பண்ணுறோம். இங்கே அந்த பர்டிகுலர் பிளேஸ் மென்ஷன் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் அவுட் சைடு வெளியே அப்படின்னா அந்த சென்டென்ஸில் இருக்கும். இதுவும் அந்த இடத்த காமிக்கிறதுக்கு தான் நம்ம அவுட் சைடு அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணுறோம். வெளியே அப்படிங்கும்போது வெளியில் உள்ள பிளேஸை தான் அது மென்ஷன் பண்ணுது. ஆனால் பர்டிகுலராக இந்த பிளேஸ் தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாது. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் யூசிங் அவுட் சைடு. வெளியே குளிராக இருக்கிறது. இப்போ இந்த சென்டென்ஸை நல்லா பாருங்க. ஏதாவது பர்டிகுலர் பிளேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இல்லை, ஜஸ்ட் வெளியேன்னு இருக்குது. வெளியே அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தோம்? அவுட் சைடு. குளிராக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு இட் இஸ் கோல்டு. இட் இஸ் கோல்டுனா குளிராக இருக்கிறது. இட் இஸ் கோல்டு அவுட் சைடு. வெளியே குளிராக இருக்கிறது. இட் இஸ் கோல்டு அவுட் சைடு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அவன் வெளியே காத்திருக்கிறான். இப்போ இந்த சென்டென்ஸ்ல ஏதாவது பர்டிகுலர் பிளேஸ் மென்ஷன் பண்ணி இருக்காங்களா? இல்லை. வெளியே அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? அவுட் சைடு. அவன் காத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு he is waiting. அவன் வெளியே காத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லணும்னா he is waiting outside. he is waiting outside. இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். கார் வெளியே நிறுத்தப்பட்டுள்ளது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ல ஏதாவது பிளேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இல்லை. வெளியே அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? அவுட் சைடு. கார் நிறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றதுக்கு the car is parked. the car is parked. கார் வெளியே நிறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லணும்னா the car is parked outside. இப்போ எல்லாருக்கும் அவுட் சைடோட மீனிங் புரிஞ்சுதா? வெளியே அப்படின்னு சொல்றதுக்கு அவுட் சைடு. அந்த சென்டென்ஸ்ல எந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஜஸ்ட் அவுட் சைடு அப்படின்னு தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது வரை. வரை அப்படின்னு சொல்றதுக்கு டில் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணணும். டில் அப்படின்னா அப் டு. அதாவது இப்போ நீங்கள் ஒரு டைமை மென்ஷன் பண்ணுறீங்க. 6 மணி வரை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா டில் 6 o'clock அப்படின்னு சொல்லணும். நாங்கள் நேற்று 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா we waited till 6 o'clock yesterday அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி எக்ஸாம் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் till the exam அப்படின்னு சொல்லணும். நான் திரும்பி வர வரைக்கும் நீ காத்திரு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் wait till I return. till I returnனா நான் திரும்பி வரும் வரை. இந்த மாதிரி நம்ம till யூஸ் பண்ணிட்டு எது வரைக்கும் அதை ஒரு டைம் மென்ஷன் பண்ணுறோன்னா டில்க்கு அப்புறம் அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம் வரைக்கும் அப்படின்னா டில்க்கு அப்புறம் எக்ஸாமை யூஸ் பண்ணணும். டில் த எக்ஸாம். அது மாதிரி நான் திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா வெயிட் டில் ஐ ரிட்டர்ன். டில் ஐ ரிட்டர்னா நான் திரும்பி வரும் வரை. இந்த மாதிரி தான் நம்ம சென்டென்சஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அவள் மாலை 5 மணி வரை வேலை செய்கிறாள். இப்போ இந்த சென்டென்ஸில் மாலை 5 மணி வரை. வரை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரப்போசிஷன் பார்த்தோம்? டில். மாலை 5 மணி வரை அப்படின்னு சொல்றதுக்கு டில் 5 PM. டில் 5 PM. அவள் வேலை செய்கிறாள் அப்படின்னு சொல்றதுக்கு she works. she works till 5 PM அப்படின்னா அவள் மாலை 5 மணி வரை வேலை செய்கிறாள். செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அவர்கள் மதியம் வரை கால்பந்து விளையாடினார்கள்.
அவர்கள் மதியம் வரை கால்பந்து விளையாடினார்கள். இப்போ இந்த சென்டென்ஸ்ல மதியம் வரை அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். மதியம் வரை அப்படின்னு சொல்றதுக்கு டில் நூன். டில்னா வரை, நூன்னா மதியம். டில் நூன் அப்படின்னா மதியம் வரை. அவர்கள் கால்பந்து விளையாடினார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி. தே பிளேட் ஃபுட்பால் டில் நூன். அவர்கள் மதியம் வரை கால்பந்து விளையாடினார்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். கடை இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். இந்த சென்டென்ஸ்ல நமக்கு தெரிய வேண்டியது இரவு 10 மணி வரை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? வரை அப்படின்னா டில். இரவு 10 மணி வரை அப்படிங்கும்போது டில் 10 PM. கடை இரவு 10 மணி வரை திறந்திருக்கும் அப்படின்னு சொல்றதா இருந்தா the store is open till 10 PM. அதோட மீனிங் என்னன்னா the store remains open till 10 PM. 10 மணி வரைக்கும் இரவு கடை திறந்தே இருக்கும் அப்படிங்கிற மீனிங்ல தான் இங்க கொடுத்துருக்காங்க. the store is open till 10 PM. இப்போ உங்க எல்லாருக்குமே till எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். வரை அல்லது வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம till அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணணும். மார்னிங் வரைக்கும் அப்படின்னு சொல்றதா இருந்தா டில் மார்னிங். மிட் நைட் வரைக்கும் அப்படின்னு சொல்றதா இருந்தா டில் மிட் நைட். 9 o'clock வரைக்கும் அப்படின்னு சொல்றதா இருந்தால் டில் 9 o'clock. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் நம்ம 5 ப்ரொபோசிஷன்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாம். பிஃபோர் முன்னால், பிஹைண்ட் பின்னால், இன்சைடு உள்ளே, அவுட்சைடு வெளியே, டில் வரை. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 6th ப்ரொபோசிஷன் பக்கத்தில். பக்கத்தில் அப்படின்னு சொல்றதுக்கு நியர். நியர்னா என்ன அப்படின்னா க்ளோஸ் டு. அதாவது ஸ்கூலுக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்றதா இருந்தா நியர் த ஸ்கூல். பார்க்குக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்லும்போது நியர் த பார்க். என் ஆஃபீஸ் பக்கத்துல அப்படின்னு சொல்லும்போது நியர் மை ஆஃபீஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நான் பூங்காவிற்கு பக்கத்தில் வசிக்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸ்ல நமக்கு தெரிய வேண்டியது பூங்காவிற்கு பக்கத்தில் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? பக்கத்தில் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரொபோசிஷன் பார்த்தோம்? நியர். பூங்காவிற்கு பக்கத்தில் அப்படிங்கும்போது நியர் த பார்க். ஐ லிவ் நியர் த பார்க். ஐ லிவ்னா நான் வசிக்கிறேன். பூங்காவிற்கு பக்கத்தில் நியர் த பார்க். ஐ லிவ் நியர் த பார்க். ஈஸியா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நாங்கள் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிறோம். நாங்கள் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த சென்டென்ஸ்ல கடற்கரைக்கு பக்கத்தில் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? நியர் த பீச். நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு we are. we are near the beach. வீனா நாங்கள், ஆர்னா இருக்கிறோம், நியர் த பீச் அப்படிங்கும்போது கடற்கரைக்கு பக்கத்தில். we are near the beach. என் தோழி ஸ்கூல் பக்கத்தில் வசிக்கிறாள். என் தோழி ஸ்கூல் பக்கத்தில் வசிக்கிறாள். இப்போ இந்த சென்டென்ஸ்ல ஸ்கூல் பக்கத்தில் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? பக்கத்தில் அப்படிங்கிறதுக்கு நியர். ஸ்கூல் பக்கத்தில் அப்படிங்கும்போது நியர் த ஸ்கூல். மை ஃப்ரெண்ட் லிவ்ஸ் நியர் த ஸ்கூல். மை ஃப்ரெண்ட் லிவ்ஸ் நியர் த ஸ்கூல். மை ஃப்ரெண்ட்னா என் தோழி. லிவ்ஸ் வசிக்கிறாள். நியர் த ஸ்கூல் ஸ்கூல் பக்கத்தில். இப்போ எல்லாருக்கும் நியர் எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும். நியர்னா பக்கத்தில். நியர் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணிட்டு அது பக்கத்துல என்ன வேர்டு யூஸ் பண்றோமோ அது பக்கத்தில். நியர் த ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூல் பக்கத்தில். நியர் த ஹவுஸ் அப்படின்னா ஹவுஸ் பக்கத்தில். நியர் த ஆஃபீஸ் அப்படின்னா ஆஃபீஸ் பக்கத்தில். இப்போ நம்ம 7th ப்ரொபோசிஷன் பார்க்கலாம். 7th ப்ரொபோசிஷன் மேலே. மேலே அப்படிங்கிறதுக்கு above. அதாவது in a higher place. ஹையர் பிளேஸை தான் நம்ம மேலே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கதவுக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது above the door. டேபிளுக்கு மேலே அப்படிங்கும்போது above the table. இந்த மாதிரி தான் நம்ம மேலே அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், விளக்கு மேசைக்கு மேலே இருக்கிறது. லேம்ப் டேபிளுக்கு மேலே இருக்குது. இப்போ இந்த சென்டென்ஸ்ல நமக்கு தெரிய வேண்டியது டேபிளுக்கு மேலே, மேசைக்கு மேலே அப்படின்னு சொல்றதுக்கு above the table. விளக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு the lamp is.
த லேம்ப்னா விளக்கு, இஸ்னா இருக்கிறது, above the table அப்படிங்கும்போது மேசைக்கு மேலே, டேபிளுக்கு மேலே. த லேம்ப் இஸ் above the table. செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், பறவை மரத்திற்கு மேலே பறக்கிறது. இந்த சென்டென்ஸ்ல நமக்கு தெரிய வேண்டியது மரத்திற்கு மேலே. மரத்திற்கு மேலே அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்? யூசிங் above. above the tree அப்படின்னா மரத்திற்கு மேலே. பறவை பறக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு the bird is flying. பறவை மரத்திற்கு மேலே பறக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா the bird is flying above the tree. ஈஸியா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். விமானம் நகரத்திற்கு மேலே பறக்கிறது. இந்த சென்டென்ஸ்ல நமக்கு தெரிய வேண்டியது நகரத்திற்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது above the city. விமானம் பறக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லணும்? The airplane is flying above the city. The airplane is flying above the city. இப்போ நம்ம above அப்படிங்கிற ப்ரொபோசிஷனோட யூஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அபவ்னா மேலே, இன் அ ஹையர் பிளேஸ். அதாவது சிங்குக்கு மேலே அப்படின்னு சொல்றதா இருந்தா above the sink. டேபிளுக்கு மேலே above the table. சிட்டிக்கு மேலே above the city. இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ரொபோசிஷன் கீழே. கீழே அப்படின்னு சொல்றதுக்கு பிலோ. அதாவது இது ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் above. abovனா மேலேன்னு பார்த்தோமா, அப்போ பிலோனா கீழே, இன்னும் லோயர் பொசிஷன். இப்போ டேபிளுக்கு கீழே அப்படின்னு சொல்றதா இருந்தா பிலோ த டேபிள். ஃபர்ஸ்ட் பிலோ, அதுக்கப்புறம் டேபிளுக்கு கீழே அப்படிங்கும்போது பிலோ த டேபிள். ஷெல்ஃபுக்கு கீழே அப்படின்னு சொல்லும்போது பிலோ த ஷெல்ஃப். சேருக்கு கீழே அப்படின்னு சொல்லும்போது பிலோ த சேர். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், மலைக்கு கீழே ஆறு இருக்கிறது, மவுண்டெயினுக்கு கீழே ரிவர் இருக்குது அப்படின்னு இந்த சென்டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், மலைக்கு கீழே, மவுண்டெயினுக்கு கீழே அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? கீழே அப்படிங்கிறதுக்கு பிலோ. மலைக்கு கீழே அப்படிங்கும்போது பிலோ த மவுண்டெயின். பிலோ த மவுண்டெயின். ஆறு இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு த ரிவர் இஸ். த ரிவர் இஸ் பிலோ த மவுண்டெயின். மலைக்கு கீழே ஆறு இருக்கிறது. த ரிவர்னா ஆறு, இஸ்னா இருக்கிறது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். சாவிகள் புத்தகங்களுக்கு கீழே இருக்கின்றன. கீஸ் புக்ஸுக்கு கீழே இருக்குது. இதான் இந்த சென்டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ்ல நம்ம நோட் பண்ண வேண்டியது புத்தகங்களுக்கு கீழே அப்படின்னு சொல்றதுக்கு பிலோ த புக்ஸ். பிலோ த புக்ஸ். கீழே அப்படிங்கிறதுக்கு பிலோ, புத்தகங்களுக்கு கீழே அப்படிங்கும்போது பிலோ த புக்ஸ். சாவிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றதுக்கு த கீஸ் ஆர். த கீஸ் ஆர் பிலோ த புக்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷூஸ் மேசைக்கு கீழே இருக்கின்றன. ஷூஸ் டேபிளுக்கு கீழே இருக்கின்றன அப்படின்னு சொல்றதுக்கு டேபிளுக்கு கீழே அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? பிலோ த டேபிள். ஷூஸ் இருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு த ஷூஸ் ஆர் பிலோ த டேபிள். த ஷூஸ் ஆர் பிலோ த டேபிள். ஆர்னா இருக்கின்றன. இப்போ எல்லாருக்கும் பிலோ எப்படி யூஸ் பண்ணணும் புரிஞ்சுதா? பிலோனா கீழே, அதாவது இன் அ லோயர் பொசிஷன். டேபிளுக்கு கீழே அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் கீழே அப்படிங்கிறதுக்கு பிலோ யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டேபிளுக்கு கீழே அப்படிங்கும்போது பிலோ த டேபிள். ஷெல்ஃபுக்கு கீழே பிலோ த ஷெல்ஃப். சேருக்கு கீழே பிலோ த சேர். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 9th ப்ரொபோசிஷன் இடையில். இடையில் அப்படிங்கிறதுக்கு பிட்வீன். அதாவது நீங்க ரெண்டு திங்ஸை கம்பேர் பண்ணி சொல்றீங்க, அல்லது டூ பீப்புளை கம்பேர் பண்ணி சொல்கிறீங்க, டூ பிளேசஸை கம்பேர் பண்ணி சொல்கிறீங்க, டூ ஆப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணி சொல்கிறீங்க, டூ பாயிண்ட்ஸை கம்பேர் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சென்டென்சஸில் பிட்வீன் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள், ஸ்கூல் வந்து பார்க்குக்கும் லைப்ரரிக்கும் இடையில இருக்குது அப்படின்னா த ஸ்கூல் இஸ் பிட்வீன் த பார்க் அண்ட் த லைப்ரரி அப்படின்னு வரும். பிட்வீன் த பார்க் அண்ட் லைப்ரரினா பார்க்குக்கும் லைப்ரரிக்கும் இடையில. புரிஞ்சுதா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், கடை வங்கிக்கும் பூங்காவிற்கும் இடையில் உள்ளது. இந்த சென்டென்ஸ்ல நமக்கு தெரிய வேண்டியது
வங்கிக்கும் பூங்காவிற்கும் இடையில். ஃபர்ஸ்ட் இடையில் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? பிட்வீன். 2 பிளேசஸ் வந்திருக்குதா? வங்கிக்கும் பூங்காவிற்கும், பேங்குக்கும் பார்க்குக்கும். அப்ப 2 பிளேசஸ் வந்துனா கண்டிப்பா அந்த சென்டென்ஸ்ல பிட்வீன் வரும்ல. அப்போ வங்கிக்கும் பூங்காவிற்கும் இடையில் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் இடையில் அதை தான் சொல்லணும். பிட்வீன். வங்கிக்கும் பூங்காவிற்கும் இடையில் அப்படிங்கும்போது பிட்வீன் த பேங்க் அண்ட் த பார்க். பிட்வீன் த பேங்க் அண்ட் த பார்க். பேங்குக்கும் பார்க்குக்கும் இடையில் கடை இருக்கிறது அப்படிங்கிறது ஈஸி தான். த ஸ்டோர் இஸ். த ஸ்டோர் இஸ் பிட்வீன் த பேங்க் அண்ட் த பார்க். இஸ்னா இருக்கிறது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவன் மேசைக்கும் கதவுக்கும் இடையில் நின்று கொண்டு இருக்கிறான். இப்போ இந்த சென்டென்ஸ்ல இடையில் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரொபோசிஷன் பார்த்தோம்? பிட்வீன். மேசைக்கும் கதவுக்கும் இடையில் அப்படிங்கும்போது பிட்வீன் த டேபிள் அண்ட் த டோர். அவன் நின்று கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு he is standing. he is standing between the table and the door. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். பந்து நாற்காலிகளுக்கு இடையில் இருக்கிறது. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நாற்காலிகளுக்கு இடையில் அப்படின்னு வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் இடையில் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரொபோசிஷன் பார்த்தோம்? பிட்வீன். நாற்காலிகளுக்கு இடையில். இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நாற்காலிகளுக்குன்னு தான் கொடுத்துருக்காங்களே தவிர கரெக்டா மென்ஷன் பண்ணி 2 திங்ஸை சொல்லல. நாற்காலிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா 2 சேர்ஸ் அப்படிங்கிற மீனிங். இப்போ நாற்காலிகளுக்கு இடையில் அப்படிங்கும்போது பிட்வீன் த சேர்ஸ்னு வரும். ஆனா த சேர்ஸ் அப்படிங்கிறது 2 சேர்ஸை நமக்கு டினோட் பண்ணுது. நாற்காலிகளுக்கு இடையில் அப்படிங்கும்போது என்ன சொல்லணும்? பிட்வீன் த சேர்ஸ். பந்து இருக்கிறது. த பால் இஸ். இஸ்னா இருக்கிறது. த பால் இஸ் பிட்வீன் த சேர்ஸ். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? பிட்வீன்னா இடையில். 2 திங்ஸுக்கு இடையில, 2 பீப்புளுக்கு இடையில, 2 ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இடையில, 2 பாயிண்ட்ஸ்க்கு இடையில. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 10th ப்ரொபோசிஷன் வழியாக. வழியாக அப்படின்னு சொல்றதுக்கு த்ரூ. இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் சம்திங் டு தி அதர் எண்ட் ஆஃப் சம்திங். அதாவது ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டு வழியாக. ஃபார் எக்ஸாம்பிள் பார்க் வழியாக அப்படின்னு சொல்றதுக்கு த்ரூ த பார்க். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். கர்டன்ஸ் வழியா லைட் வந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு த லைட் கேம் த்ரூ த கர்டன்ஸ். த்ரூ த கர்டன்ஸ். கர்டன்ஸ் வழியாக. இந்த மாதிரி தான் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்க போறோம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். பூனை கதவு வழியாக ஓடியது. பூனை கதவு வழியாக ஓடியது. இந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது வழியாக. வழியாக அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரொபோசிஷன் பார்த்தோம்? த்ரூ. கதவு வழியாக அப்படிங்கும்போது த்ரூ த டோர். த கேட் ran த்ரூ த டோர். த கேட் ranனா பூனை ஓடியது. த்ரூ த டோர் கதவு வழியாக. த கேட் ran த்ரூ த டோர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஜன்னல் வழியாக காரை பார்க்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸ்ல வழியாக அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரொபோசிஷன் லேர்ன் பண்ணோம்? த்ரூ. ஜன்னல் வழியாக அப்படிங்கும்போது த்ரூ த விண்டோ. காரை பார்க்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் கொடுக்கல. ஆனா இந்த சென்டென்ஸை பார்த்தா நமக்கே தெரியும் சப்ஜெக்ட் என்னதான் வரும்னு. காரை பார்க்கிறேன் அப்படிங்கும்போது நான் காரை பார்க்கிறேன் அப்படின்னு தான் வரும். I see the car through the window. I see the car through the window. I see the car அப்படின்னா நான் காரை பார்க்கிறேன். I see the car through the window. இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நாங்கள் பூங்கா வழியாக நடந்தோம். இப்போ இந்த சென்டென்ஸ்ல வழியாக அப்படின்னு சொல்றதுக்கு த்ரூ. பூங்கா வழியாக அப்படிங்கும்போது த்ரூ த பார்க். நாங்கள் நடந்தோம். we walked. நாங்கள் பூங்கா வழியாக நடந்தோம். we walked through the park. இப்போ எல்லாருக்கும் த்ரூ எப்படி யூஸ் பண்ணணும் சென்டென்சஸ்ல அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். வழியாக அப்படின்னா த்ரூ. அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் சம்திங் டு த அதர் எண்ட் ஆஃப் சம்திங். ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டு வழியாக. பார்க் வழியாக அப்படிங்கும்போது த்ரூ த பார்க். டோர் வழியாக அப்படின்னு சொல்லும்போது த்ரூ த டோர். கர்டன்ஸ் வழியாக அப்படின்னு சொல்லும்போது த்ரூ த கர்டன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாம்.
above அப்படின்னா மேலே, below கீழே, inside உள்ளே, outside வெளியே, between இடையில், till வரை, near பக்கத்தில், before முன்னால், behind பின்னால், through வழியாக. இப்போ எல்லாருக்கும் இந்த 10 ப்ரொபோசிஷன்ஸ் எப்படி சென்டென்சஸ்ல யூஸ் ஆகுது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக்ஸ் காமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ பப்ளிஷ் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.